ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? கொஞ்ச நாளா நான் சிரிக்கிறது இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சிரிச்சாச்சு. ஓகே, சிரிக்கலாம் இனிமேட்டு. கான்சியஸா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பேச்சுலரும் பண்ணலான்ற மாதிரி ஒரு பெப்பர் மட்டன் பண்ண போறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1 பாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு பாட்டு எடுக்கிறனால 1 பாட்டுன்னு சொல்லலை. ஸோ நான் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டேன். அப்புறம் இந்த சைடு ஒரு பொடியும் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலாவும் நம்ம பண்ணணும். ஸோ முதல்ல வந்து பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரையாக இருக்குது. பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒழுங்காக பண்ண முடியுது. இது இது வந்து அப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். இல்லை, இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு ஏலக்காய். அது நல்ல ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். ஏலக்காய் ஸ்மெல் வராது. ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது வந்து நம்மக்கிட்ட இல்லை. நம்ம 4 கடை ஏறி இறங்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றனால கடையெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ கல்பாசி இது ரொம்ப போட்டுறாதீங்க, பயங்கரமாக ஸ்மெல் வரும். இது வந்து ஏலக்காய், இது வந்து கிராம்பு, இது வந்து ஒரு ஸ்டார் அனஸ், இது வந்து ஜாதி பத்ரி, ஜாதி பத்ரியோட அந்த ஜாதிக்காயோட பூவு. இப்போ இதை கூட அரைச்சா கூட நம்ம இதுலேருந்து கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து கொரியாண்டர் சீட்ஸு, இது வந்து தனியாக அரைக்கணும். அப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சம் வந்து இந்த தயிர் அதோடையும் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா பொடியாகவும் போட போகிறோம். இது வந்து தாளிக்கிறதுக்கு, இதுவும் தாளிக்கிறதுக்கு. இது வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். பச்சை மிளகாய் தேவைப்படும். தயிர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி, நெய், இது வந்து சீரகத்தூள். அப்புறம் எனக்கு வந்து கொத்தமல்லி தண்டு தேவைப்படும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, இஞ்சி கூடுதலாகவும் பூண்டு கம்மியாகவும். டொமேட்டோ பியூரி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வாங்க போகலாம். இப்போது இந்த ஜாதி பத்ரி, இந்த ஸ்டார் அனஸ், இந்த கிராம்பு, இந்த இலைச்சி, இந்த பேர் என்ன கல்பாசி, இது எல்லாத்தையுமே ஸ்லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் பெப்பர். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் போடுறோம். அந்த தயிரோட போட்டு இந்த மேரினேஷன் பண்ணும்போது கொஞ்சம் பெப்பரு கொஞ்சம் தான் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தானே கூடுதலாயிடும். அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் பெப்பர் பொடி. அதனால எனக்கு இந்த அளவு போதும். ஸோ இது கிட்டத்தட்ட நல்லா வறுந்துருச்சு. இதில் முக்கியமாக வறுக்கணுன்றது இந்த ஜாதி பத்ரி. ஏன்னா அது வந்து பயங்கரமாக வாடை வரும், பச்சை வாடை. அது மட்டும் வறுந்துருச்சுன்னு வைங்களா நல்லாயிருக்கும். இப்போ கல்பாசியோட ஸ்மெல்லு வறுக்கும் போதே வாசடிக்குது. கல்பாசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஃப்ளேவர் வரும். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. இந்த சமையல் தெரியாதவங்களுக்கு தான் அது வந்து கொஞ்சம் பிடிக்கும். அது என்னமோ ஆக ஆகோன்னு ஃப்ளேவர் வர மாதிரி நினைப்பாங்க. பட் அது அவ்வளோ நல்லது இல்லை, நல்லா இருக்காது, கசப்பு தட்டும். அதனால இப்போ இதை நம்ம வறுத்துக்கிட்டோம். வறுத்துட்டோமா? இதை வந்து இப்போ கொட்டிக்குவோம். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் போல் நெய், கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போது இதை இதில் கொஞ்சம் பொடிச்சு வச்சுட்டு இதில் வந்து அரைக்க வேண்டியது தயிர், மிளகு, இந்த கொத்தமல்லியோட இது காம்பு, இதெல்லாம் அரைக்க வேண்டியது. நான் வந்து இதை முதல்ல பொடிச்சு வச்சுக்கிறேன். இந்த பொடியை நம்ம அரைச்சிக்கிட்டோம். இதுக்கு இடையில நம்ம 2 வரமிளகாய், இது பிரியாணி இலை, ஒரு 2 பட்டை, ஒரு சிம்மில் வேகட்டும். இப்போ இதுக்கு இடையில
நாம பூண்டு, இஞ்சி, இது வந்து கொத்தமல்லியோட காம்பு. ஓகேவா? இது கூட பச்சை மிளகாய் மாஞ்சி போட்டிருக்கேன் குட்டி குட்டியா. அப்புறம் மிளகு, இதுலேயும் கொஞ்சம் மிளகு. அப்புறம் தயிர். இதில் தண்ணி விடக்கூடாது. ஸோ அதனால் எண்ணெய் தான் போட்டு அரைக்கணும். இந்த விழுது வந்து நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ இது இந்த மட்டனில் போட்டு இதை மேரினேஷன் பண்ணணும். ஸோ இந்த மட்டனில் போட்டு இதை மேரினேஷன் பண்ணணும். இன்னும் கூடுதலாக கூட 2 ஸ்பூனு தயிர் எடுக்கலாம். இல்லை இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இல்லை இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌனா வேகணும். இதை நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ இதில் இது உடன் ஸ்பூனு, அதெல்லாம் வந்து காரத்துக்கு ஏற்ற மிளகாய் பொடின்னு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி கூட சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இல்லை, ஓரளவான உப்பு. மட்டனுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகப்பொடி. நான் வந்து கொஞ்சோண்டு கோரியண்டர் சீட்ஸ் போட்டு வறுக்கிறேன். கொஞ்சம் நல்லா இது மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டுருக்கு, ஆகட்டும். அது கொஞ்சம் முடிஞ்சதும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இது மேரினேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மட்டன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே நான் சேர்த்துடுறேன். இதுக்கு நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் கொதி விட்ட பிறகு தான் இதை நம்ம மூடி போட்டு விசில் விடணும். ஸோ இது கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் இந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் மாற்றிடுறேன், ஏன்னா அது காமிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இதில் இப்போ வேலை இல்லை பெருசாக, ஃப்ரை மட்டும்தான் பண்ணணும். இது வந்து கொதி விட ஆரம்பிச்சிச்சு, சத்தம் கேட்குது. பட் மேல் வரைக்கும் இன்னும் கொதி வரலை. வரட்டும். நம்ம பேச்சை மதிச்சு கொதி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த கொத்தமல்லியை நான் வந்து இப்படி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நிஜமாவே கொத்தமல்லி இப்படி கோர்ஸாக அரைச்சி இப்போ எல்லா விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சவுத் இந்தியன் டிஷ்ஷில் அவ்வளோவா நம்ம சேர்க்க மாட்டோம் இது. ஆனால் அது ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இது வந்து தலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ இதை லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில், 4 இல்லை ஒரு 6 வச்சுக்கலாம். சரியா? 6 வச்சுட்டு அதை இறக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுவும் நல்லா வேகணும், இதுவும் நல்ல விசிலோட. ஓகேங்களா? இன்னும் கூட வேகும். ஓகே. இப்போ இந்த கோரியாண்டர் சீடு நான் வந்து பொரிச்சிட்டு வறுத்துட்டு பொடிச்சு வச்சேன்ல, அதை வந்து இந்த இதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டொமேட்டோ பியூரி இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துப்போம். இதை நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி வைக்க போகிறேன். இது வந்து பியூரியில் உள்ள வாட்டர்லாம் குடிச்சிட்டு அதை எண்ணெய் வெளியில் விடணும். இந்த தக்காளி பியூரி போட்டோம் இல்லையா, அதுலேருந்து எண்ணெய் வந்து வெளியில் வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம மட்டனும் வெந்துருச்சு, செக் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதில் வந்து ஒரு துளி கூட தண்ணி ஊற்றலாம். எவ்வளோ பாருங்க தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல ஒரு பொடி, அதை அப்படியே இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த 1 கிலோ மட்டனுக்கு தேவையானது மட்டும் அரைச்சேன். அதனால இது வந்து நான் எடுத்து வைக்கல, கொஞ்சம் நான் சிம்மில் வைக்கிறேன். தெரிக்குது. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இந்த மசாலா வந்து இது கூட சேரணும். இந்த டைமில் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கீ ரைஸோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அதாவது உப்பு இருக்குது, சாதத்தோட சாப்பிடும் போது கொஞ்சம் பத்தாது. இவ்வளோ போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா பண்ணோம்ல, அது வந்து திருப்தியாக இருக்குது. இன்னும் அந்த பெரிய ஏலக்காய் போட்டிருந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். தேடி தேடி பார்த்தா இன்னைக்கு என்னால் வாங்க முடியாது. எப்பவும் என்கிட்ட ஸ்டாக் இருக்கும், இன்னைக்கு இல்லை. ஓகே, இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்ல மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் அதிகமாக பெப்பர் போடுவோம். காரம் கொஞ்சம் கம்மியாக கூட தான் இருக்குது எனக்கு. பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டு வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன்.
டாம் நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆச்சு. சாரி, பெப்பர் மட்டன் ரெடி ஆச்சு. சூப்பரா இந்த எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு அழகா இருந்துச்சு பாருங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியுமா, நல்ல ஒரு கிளாஸியா இருக்கு, தெரியுதா? அப்படி பார்க்கவே அழகா இருக்குல்ல. இங்க பாருங்க, இந்த நல்லி வந்து சும்மா கில்லு வந்திருக்கு. 2 நல்லி இருக்கு. ஸோ இப்போ நம்ம பெப்பரை வந்து மலைச்சாரல் மாதிரி போடுவோம். இவ்வளோ போடுவோமா? ஸோ இதை மாதிரி ஒரு சண்டேல குக் வித் கோமாளி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். எனக்கு குக் வித் கோமாளி போகணும்னு ஆசை. குக்கா இல்லை, கோமாளியா, ஜாலியா இருக்கும். ரொம்ப ஆசை. என் லைஃப்ல வந்து 2 ஆசை. ஒன்று குக்கு வித் கோமாளி போகணும், இன்னொன்று என் ஃப்ரெண்டு சாண்டியை பார்க்கணும். சாண்டிக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. சாண்டிக்கு நான் யாரும் இல்லை. இந்த 2 ஆசை, இது 2 மட்டும் நிறைவேச்சுன்னா சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். சரி, ஓகே, நம்மளோட நல்ல பெப்பர் மட்டன் ரெடி ஆச்சு. ஓகே, பக்கத்துல யாராவது இருந்தீங்களோ இப்போ வாசாச்சுதுன்னா சாப்பிடுவாங்க. இந்த இந்த சீரியஸா நான் சொல்றேன். இந்த பெரிய ஏலக்காய் இல்லைன்னு ஃபீல் பண்ணல, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் ஏதோ ஒரு வகையில எனக்கு இதுல தெரியுது. நான் ஃபீல் பண்றேன்னா என்னன்னு தெரியல, அது வந்துருச்சு. ரொம்ப எம்மியா. இந்த பாருங்க, இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கு பாருங்க, அந்த கிரேவி ஒரு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அந்த வெங்காயம்லாம் அரைச்சு விட்ட மாதிரி, அது ஒரு மாதிரி டெக்ஸ்டரே இல்லாத அது வருது பாருங்க. இதுதான் வந்து கரெக்டான பதம். தெரியவே கூடாது நம்ம என்ன போட்டிருக்கோன்றதே. அது இந்த வெங்காயம் நான் பெரிய பெரிய துண்டா தான் போட்டேன், அது எதுவுமே தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நல்ல கிரேவியை குக் பண்ணணும். ஓகே, நாங்க ஒரு நல்ல பெப்பர் மட்டன் வித் ரைஸோட சாப்பிட போறோம். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.